ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கொள்ளு தான் எடுத்திருக்கேன். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு பல முறை இந்த பழமொழியை கேட்டிருப்போம். ஆனால் இது ரொம்ப அர்த்தம் நிறைஞ்சதாக இருக்குதுங்க. கொழுப்பை கரைப்பதில் கொள்ளுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குங்க. உடல் எடை மட்டும் இல்லாமல், குறைக்க மட்டும் இல்லாமல், சளி, காய்ச்சல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு, அப்புறம் தேவையான ஊட்டச்சத்து இதில் நிறையவே இருக்குது. இது நான் 1 கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் குளிர்ச்சி கொடுக்கும், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் நான். இப்போது இதை ஒரு 5 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். நல்லா 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஊற வச்சதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் கீழே கொட்டாமல் இந்த தண்ணியை நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுடுங்க. நல்லா கரைச்சாச்சு. இதை தட்டு போட்டு இப்போது மூடி வச்சுட்டு 5 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சிடுச்சு பாருங்கள். 5 மணி நேரம் நல்லா ஆயிருக்கு. இதை தோசை ஊற்றுறதுக்கு இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது மார்னிங் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த கொள்ளு தோசை உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஏற்றதாக இருக்குது. சளி காய்ச்சலுக்கு, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறையவே இருக்குது. சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியதாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயாளிங்க இது டெய்லியும் சாப்பிட்லாம். சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அருமையான மருத்துவம் கொண்ட இந்த கொள்ளு தோசையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்றதாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு டேஸ்டியாக ஒரு தோசை செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.